ஸோ இது ஏபிடி சாஃப்ட்வேர். ஸோ முக்கியமாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் மோடு இந்த ஆட்டோ ரொட்டேட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லா இதுவுமே தெரியும். ஸோ இது ஏபிடிஇ நீங்கள் கிட்டப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஐடிஇ இதிலேருந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பீம் எலிமெண்ட் ஒன்றா செக் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்கள் ரிஸ்கில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இது ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். அதனால் நீங்கள் உங்கள் செல்லில் உங்கள் பெர்மிஷனோடு நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இது இப்படி டில்ட் பண்ணிக்கோங்க. டில்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸை K1 மேட்ரிக்ஸை நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ K1 மேட்ரிக்ஸை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தம் வந்து 6x6 பீம் எலிமெண்ட்டு. நீங்கள் டேரியல் லோகன் புக்கு ஸ்டைல்னா நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ் ஜிஎஸ்டி ஜூமை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஜூம் ஆகும். அதுக்கப்புறம் எத்தனை எலிமெண்ட்டுன்னு கேட்குது, 2 எலிமெண்ட்டு, சரிங்களா? 6x6. இப்போ இதில் இதை நீங்கள் ஜூம் பண்ணணும்னா ஜூம் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 1.32 1.325826 1.325826 1.325826 1.325826, ஓகேங்களா? மைனஸ் அந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னால் அதில் கொடுத்துருப்பேன், மைனஸ் 1.325826, ஓகேவா? அப்புறம் மைனஸ் 1, இது 4x4 மேட்ரிக்ஸ், சாரி, அது அப்பா போட்டேன். ஸோ முதல் எடுத்துகிட்டு இது ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸோட இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிங்க. இது 1 2 3 4ன்னு இண்டிக்ஸஸில் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் தான். அதுக்கு மேலேனா பரீட்சையில் கொடுக்க முடியாது, பசங்க அதுக்குள்ளெல்லாம் வெறுப்பாயிருவாங்க, ஓகேவா? 1.325826 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததுக்கு அப்புறம் 1.32826, ஓகே. அடுத்து ரெண்டுமே மைனஸ், மைனஸ் 1.32826 மைனஸ் 1.325826, ஓகே. அடுத்து 1.32586 1.325826, அப்புறம் திரும்பியும் 1.325826, அப்புறம் ரெண்டுமே மைனஸ், மைனஸ் 1.32. நான் இந்த இதை வச்சு கீபேடை வச்சு தான் டைப் பண்ணுறேன். 1.325826, அப்புறம் மைனஸ் 1.325826, ஓகேவா? 826 இங்கேனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 826, அப்புறம் மைனஸ் 1.325826, ஓகேவா? 1.32826, ஓகே. 1.325826, அப்புறம் மைனஸ் 1.325826 மைனஸ் 1.325826 1.325826, அதுக்கப்புறம் 1.325826 1.325826, ஓகேவா? இப்போ இந்த ரோ அண்டு இந்த காலம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. மெயின் டயக்னல் எல்லாமே மைனஸ் மைனஸ்னு வரணும். ஸோ இங்கே மைனஸ் இல்லை, ஓகேவா? இங்கே மைனஸ் தான் வரணும்.
-1.32 by 826 by 826 minus 1.32 5826 1.32 5826 1.32 minus எல்லாம் வந்துருக்கு கரெக்டாக. இப்போ இங்கே வந்து என்ன செய்யணும்னா 1256 தான் இதோட நம்பர். 1256. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் முடிஞ்சுப்பா. இப்போ செகண்ட் மேட்ரிக்ஸு அதே தான் 4. இது ஈஸி தான். 3.75. இங்கே வந்து 3.75 போட்டால் இது 3.8ன்னு அதுவாக மாறிக்குது. அப்புறம் அடுத்து 0, அடுத்து -3.75 0. ஓகே, அடுத்து 0 0 0 0 -3.75 -3.75 அடுத்து 0 3.75 கொடுத்தாச்சு. 0 0 0 0 0. இப்போ இதோட இது வந்து 3456 இதோட குளோபல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். 456 ஃபினிஷ் கொடுத்துட்டு இங்கே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லா என்ட்ரியும் கரெக்டாக இருக்கா. 1.32 5826 இங்கெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இதில் ஒன்றுமே இருக்காது, ஏன்னா இதான் அசம்பிள் பண்ணி காட்டுற மேட்ரிக்ஸ். போட்டு அசம்பிளி சரியா. ரைட், எங்கேயுமே ஆட் ஆகலை. குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் படி 3.75 ஒரு 2 இடத்துல ஆட் ஆகிருக்கணும். 5 பாயிண்ட் இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்ப்போம். ஏன்னா அந்த கான்ட்ரிபியூஷனை நான் கலர் பண்ணாமல் விட்டேன் கோடில், அதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. 5.0751 வரணும். 58 ஓகேவா. 1.325 ஓகேவா. ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணணும்னா இப்படி செக் பண்ணிக்கலாம். 1.325 ஃபஸ்ட் எலிமெண்ட் O12 காலம், அப்படியே ரெண்டாவது எலிமெண்ட்டு O12 O13 O12 இவ்வளோ தான் வரும். 1.325 கரெக்டு. அப்படி கீழே வந்தால் 1.325, இங்கே வந்தாலும் 1.325 2 to 1.325 கரெக்டு. அது 325னா அது ரவுண்ட் பண்ணியிருக்கு ஓகேவா. கீழே இருக்கிற 4மே வந்து மைனஸு 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 ஓகேவா. வேறு இந்த ஜீரோஸ்னால் கரெக்டாக 0 0 0 0 0 0 0 எங்கேயுமே கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இங்கேனா -1.325 -1.325 -1.325 -1.325 இங்கேனா ஓகே. 5.0 இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இது இருக்குது, இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது சரியா. மற்ற இது எல்லாமே -3.75 -3.75 ஒரு இடத்துல -3.75 இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. இது எப்படி இந்த ஜீரோஸ்லாம் கரெக்டாக இருக்குது புரியுதுங்களா. இந்த ஜீரோஸ் கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. இங்கே எல்லாமே -1.325. கிராஸ் வெரிஃபிகேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு ஓகேவா. அசம்பிள் இப்படி 3 ஸ்க்ரீனாக பிரிச்சிருக்கேன், பிரிக்கலை. இப்போ இது கரெக்டாக இருக்குது. மித்தபடி நீங்கள் இந்த இதில் காட்டுற அந்த
அந்த 500 நோடு மேட்ரிக்ஸ்னால் போடுறது நோடு, அதாவது அந்த லோடு வெக்டார் மேட்ரிக்ஸ் போடுறது ஈஸி. இதில் நான் அப்படியே அந்த இது கொடுத்துருக்கேன். இது ஏபிடியை தவிர எதுலேயுமே வராது. ஏபிடினா என்னென்னு கடைசி இதில் பார்ப்போம். இதுக்கப்புறம் ஒரு பீம் எலிமெண்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 2 பார் எலிமெண்ட் பார்த்துட்டு கடைசியாக பார்ப்போம். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து 100 எலிமெண்ட் இருக்கிறதுனால 100 குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதை ஃப்யூச்சரில் தான் நம்ம ரொம்ப இது பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இங்கே 5.1 இருக்குது, 3.8னா 3.8நாலே 3.075ன்னு அர்த்தம். அதுதான் இங்கே காட்டுறாங்க. புரியுதா? இங்கே இருக்கிறது 3.75 தான் அது. ரைட்டா? அதை தான் அது ரவுண்ட் பண்ணி காட்டுது 3.8ன்ட்டு. மித்தபடி கரெக்டு தான். 5.1 இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ரைட்டா? அது எவ்வளோனா 3.75யும் 1.3258ன்னு சேர்ந்தால் 5.1 வருதான். ஓகேவா? அது கரெக்டாக தான் இருக்கும். 0758 கரெக்டாக தான் வருது. இதில் அதில் தான் கொடுத்துருக்கு. மித்தது எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இங்கே 4 0 வருது, இங்கே ஒரு எல் ஷேப்பில் 0, மேலே 4 0, மேலே இங்கே ஒரு எல் ஷேப்பில் 0 0 0 0. அவ்வளோதான். மீதி அந்த 2 லோடு வெக்டாரையும் நீங்களாக ஈஸியாக அலைன் பண்ணி போட்டுக்கலாம். நோடுக்கு ஏற்றாப்புல இருக்குது. இது என்ன பர்பஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதாக இருக்கா, இது வந்து லென்ஸு பெஸ்ட்டு கோடுன்னு இருக்கும். நீங்கள் அந்த கிட்டப்பில் போனீங்கன்னா தெரியும். அது மித்தது இந்த மாதிரி வேலை செய்யாது. சரியா? மித்தது எல்லாத்தையும் நீங்களே பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொன்றில் என்ன வேல்யூ இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். இது ஒவ்வொன்றில் என்ன வேல்யூ இருக்குது, இதை நீங்கள் முடிஞ்சால் கொடுத்து பாருங்கள். இது ஆன்சிஸ் அளவுக்குனா வேலை செய்யாது. 100 எலிமெண்ட் போட்டிருக்கேன். 100 எலிமெண்ட்டே அதிகம். ஓகேவா? அதனால் இதுதான் வந்து இப்போ 2வது இது கரெக்டாக செக் பண்ணிட்டோம். 5.1 ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. மீதி இடத்துல எல்லாத்தையும் அலைன் ஆகி கரெக்டாக நிற்கிது. மைனஸ்ஸு நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாகி நிற்கிது. -3.75 மித்தது எல்லாம் கரெக்டாக இருக்குது. 1.325 1.325 எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரியா? ஸோ ஃபைனல் நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆகப்பட்டது மக்களே, இது ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸில் அது ஹோம்ஒர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் எனக்கு டைம் இல்லை, நான் இந்த வேலைக்கு போகணும், நிறைய வேலை இருக்கிறனால என்னால் அது பண்ண முடியாது. இது செஞ்சதே எனக்கு நிறைய நேரம் எடுத்துச்சு. ஏன்னா ஒரு ஆப்பில் நீங்கள் பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து அடுத்தடுத்து 100 எலிமெண்ட்டுக்கு போட்டோம்னா 100 எலிமெண்ட்டை கண்ணில் காட்டக்கூடாது. அதை ஒரு ஓபிஜே ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா குவாடினேட்டாக இருக்கும். அந்த குவாடினேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்க்கணும். 2 எலிமெண்ட்டு 100 எலிமெண்ட்டு. இப்போ சப்போஸ் இந்த இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா இது உடையுது அப்படின்னு இங்கே ஒரு லோடு ஆக்ட் ஆகும். இது ஒரு கேன்டிலீவர் பீம் மாதிரி. இந்த கேன்டிலீவர் பீம் மாதிரி இருக்கிறத குட்டி 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 ஃபைனைட் எலிமெண்ட்ஸாக பிரித்து அதுக்கப்புறம் அதில் போட்டு அதுக்கப்புறம் லீனியர் சிஸ்டத்தில் போட்டு அதுக்கு சால்வர் ஸ்கைலைன் மெத்தட், பேண்ட்வித் மெத்தட் இது மாதிரி இருக்கும். சரியா? இந்த அலைன் பண்ணுறதே பெரிய விஷயம். லோடு வெக்டார்னால் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும் இப்போதைக்கு. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளே வரணும். தயவுசெய்து ஃபைனைட் எலிமெண்ட் அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தட் இப்படி இருக்குன்னா இப்படி செஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்து 2க்கு நடுவில் ஆன்சிஸ் சாஃப்ட்வேருக்கும் உனக்கும் நடுவில் பெரிய கேப் வந்துடும். உனக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுக்கு தான் இது. சரியா? ஆனால் இதில் வந்து காசியன் பாயிண்ட்ஸ் கம்மியாக. காசியன் பாயிண்ட்ஸ்னால் யூஎஸ், லண்டன் இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் இன்டிகிரேட் பண்ணுவாங்க. அது ஒரு இன்டிகிரேஷன், அது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனால் அதை ஒரு பேக்கில் போனால் தான் அதோட சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு ஸ்டேட் ஸ்பேஸில். அதை இன்டிகிரேட் பண்ணும்போது காசியன் பாயிண்ட்ஸ், இது பேர் இன்டர்போலேஷன் தியரி. அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூ யாராச்சும் கேட்டிருக்கோமா, எங்கேருந்து வருது, யார் கண்டுபிடிக்கணும்? √3னா வரும் காசியன் பாயிண்ட்ஸ். கடைசி இன்டிகிரேஷன் பண்ணும்போது அது எல்லாமே இன்டர்போலேஷன் தியரியில் சில பாலினாமியல்ஸ் மூலிமா ஜென்ரேட் பண்ணுறது, கோஎஃபிஷியன்ட் மூலிமா அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இது 2வது செக் பண்ணிட்டோம். 3வது செக் பண்ணிட்டோம்னா இது ஃபுல் சாஃப்ட்வேராக ரிலீஸே பண்ணிடலாம். இதோட கோடு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். பார்ப்போம்.